அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முதிர்கன்னி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது. பெரும்பான்மையாக ஜோதிடத்தில் அது யாரும் பயன்படுத்துறதில்லை. ராகு கேது சனி செவ்வாய் தோஷம் பாரி இந்த முதிர்கன்னி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷத்தை பெரும்பான்மையாக ஜோதிடர்கள் பயன்படுத்துறது இல்லை. இப்போ ஏன்னா அது தெரியறதில்லை, அதான் உண்மையான விஷயம் இல்லையா? சரி, முதிர்கன்னி தோஷம்னா என்ன அப்படின்னா, முதிர் அப்படின்னா வயதானவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் வயதானவர் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி தான். அவர் தான் மொண்டி, முடவன், வயதானவர், ஏழ்மை இல்லையா? இது போன்ற வயசான தோற்றம். லக்கணத்தில் சனி இருந்தால், ராசியில் சனி இருந்தால், லக்கணத்தை சனி பார்த்தா, ராசியை சனி பார்த்தா, சுக்கோண சனி பார்த்தா கூட அந்த ஜாதகர் வயதான தோற்றமுடையவராக இருப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரி, அப்படி இருக்கும் பொழுது ஒரு லக்கணத்தில் இருந்து 7ஆம் இடத்தில், லக்கணத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து, ராசி சனிக்கு 3ஆம் இடமாக இருந்துச்சுன்னா பாருங்கள், சனி 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்துருவார், சந்திரனை பார்த்துருவார். மேலும் லக்கணத்தை 7ஆம் பார்வையை பார்த்துருவார். ப்ளஸ் 10வது இடத்துல சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுது இல்லையா? அந்த இடத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் முதிர்கன்னி தோஷமுடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா திருமண தடை தாமதங்களை ஏற்படுத்தும். பெரும்பான்மையாக ஆண்களை விட பெண்கள் தான் இந்த தோஷத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா ரொம்ப லேட், அதாவது பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம் மாதிரி ரொம்ப லேட்டாக திருமணம் நடக்காது. வரக்கூடிய வரன் வந்து இவர்களை விட ரொம்ப தாழ்த்தப்பட்டோ, முகலட்சணம் இல்லாமலோ, இல்லை கருமை நிறமாக இருப்பதோ, இல்லை அழகு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு இருக்கிறது. சரிங்களா? ஜாதகருக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய வரனாக, ஜாதகருக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் இவ்வளோ வயசாகிடுச்சே அப்படின்ற ஒரு இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு நான் பார்த்துருக்கேன், அதுக்கான பலன் சொல்லியிருக்கேன். இது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் இது உதவணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிடும். 25 வயசுலேருந்து மேலே ஆயிடுச்சுனாவே ஆண்களுக்கு, 18-20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே பெண்களுக்கான திருமணத்துக்கான அந்த காலங்கள் பெரும்பான்மையாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? சரி, இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வரன்களை அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சு திருமணம் செஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம், அழகு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறது, ஆடம்பரம் அதிகமாக எதிர்பார்க்கறது, வரக்கூடிய வரன் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், இல்லை மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக தன்னுடைய நிலையை விட ஒரு படி மேலே இருந்தால் போதும். சரிங்களா? அதே போல் ஆண்கள் வந்து ஒரு வரன் பார்க்குறீங்கன்னா ஒரு ஆணுடைய நிலையை விட ஒரு படி கீழே பெண் இருந்தால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் போதுமானது. ஆனால் இவங்க அதெல்லாம் பார்க்காம தனக்குத்தானே தன்னை உயர்த்தி கொண்டு, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு வீடு அவ்வளோ இருக்குது, நிலம்பலம்லாம் இருக்குது, இவ்வளோலாம் இருந்து நான் ஏன் அந்த மாதிரி இருக்கிறத கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருந்து இவங்க காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35-40 வயசு, 47 வயசில் ஒருத்தருக்கு முதிர்கன்னி தோஷம் சுத்த ஜாதகம் வந்தார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி வந்தார். சுத்த ஜாதகம் தானே, ஏன் திருமணம் நடக்கலை? சுத்த ஜாதகம் தான் சார், ஏன் சார் திருமணம் நடக்கலை? கிட்டத்தட்ட 15 ஏக்கர் நிலமுள்ள அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவும் இருக்கார். 15 ஏக்கர் நிலம் இருக்குது, காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார், நல்ல வருமானம் எல்லாம் இருக்குது. அப்போ ஏன் சார் கல்யாணம் ஆகலை? எதிர்பார்ப்பு, என்கிட்ட சொத்து இருக்குது, நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, எனக்கு வந்து பெரிய இடமா வேணும், நல்ல பொண்ணு வந்து ராணி மாதிரி இருக்கணும், இப்படி எதிர்பார்த்து
தன்னை பெரும்பான்மையாக தாழ்த்தி கொண்டு முன்னாடி வரக்கூடிய வரன்களை இவரே வந்து குற்றம் சொல்லி கொண்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? இதனால் இந்த முதிர்கன்னியுடைய தோஷ அமைப்பு கொண்ட ஜாதகம் எவ்வளோதான் நீ காசு பணம் வச்சுருந்தாலும் சொத்து பத்து வச்சுருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த வயதில் வரன் அமையும் பொழுது அமைத்துக் கொள்வது தான் சிறப்பு. அதுக்கு நீங்களே வந்து தடை தாமதம் ஏற்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு காலமாக இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வரன் மனம் நொந்து போய் சரி விடு ஒரு வாரிசுக்காவது வேணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், முதிர்கன்னி தோஷங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதை நண்பர்களும் சரி ஜோட ஆழ்வுகளும் சரி இது சரியாக பயன்படுத்தி வரக்கூடிய ஜாதகர்களுக்கோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய பலன்களுக்கோ அதை கவனித்து பலன் பார்க்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஆசை கருத்து. ஓ ஆதிசிவமே சித்தம் ஜோடுமை. நன்றி.